சம்பல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். மாசி சம்பல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 6 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மாசி பொடி நமக்கு நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் நிறைய கடைகளில் இது கிடைக்கும். ½ தேங்காவை நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, ½ லெமன் எடுத்து வச்சுருக்கோம். 10 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 2 ஸ்பூன் மாசி பொடி, இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அரைச்சி கரகரன் பொடியாக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பவுலில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மாசியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மாசி தூளை நான் இது ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாசி சம்பல் ஸ்ரீலங்கா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். துருவின தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மாசி பொடி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 10 காஞ்ச மிளகா, இதை நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். கரெக்டாக இதுக்கு அது கரெக்டாக வந்திருக்கு. இப்போது இதில் ½ லெமன் புழிஞ்சிக்க போகிறேன். லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாசி சம்பல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள்